மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாரம் சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட சுவாமிகள், அது மாத்திரமல்லாமல் பெரியவர்கள், சித்தர்கள் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்புகளை நாங்களுமே பார்ப்பது வழக்கம். அதுபோலவே இன்றைய நாளிலும் கூட சைவம் வளர்த்த பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலும் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் அருளம்பல சுவாமிகள். அருளம்பல சுவாமிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இவர் வண்ணார் பண்ணியை பிறப்பிடமாக கொண்டவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் கடை சுவாமிகள், குழந்தைவேட் சுவாமிகள் ஆகியோருடன் இவர் மிகவுமே பழக்கமானவர். அந்த காலத்தில் அவர்களுடன் தொடர்ந்து இவர் பயணித்த ஒருவர் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவர்கள் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கையிலே அருளம்பல சுவாமிகள் பல்வேறான தொண்டுகள், பல்வேறு உதவிகளை மக்களுக்கு செய்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அருளம்பல சுவாமிகள் என்று சொன்னாலே இன்றும் பேசப்படுகின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த பக்தி, அவருடைய அந்த இறைவன் மேல் கொண்ட அன்பானது மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வாறாக இருக்கையிலே அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் இங்கே விரிவாக நோக்கலாம். கேரிமலையில் குழந்தைவேட் சுவாமிகள் சமாதிக்கு பக்கத்திலே இன்னொரு சமாதி இருப்பதை யாவரும் அறிவர். அதுதான் குழந்தைவேட் சுவாமிகளுடைய பிரதம சீடராகிய அருளம்பல சுவாமிகளுடைய சமாதி ஆகும். அருளம்பல சுவாமிகள் வண்ணார் பண்ணையில் பிறப்பிடமாக கொண்டவர். கடையிற் குருநாதனும் குழந்தைவேட் சுவாமிகளும் அதிக காலம் தங்கிய இடம் வண்ணார் பண்ணை. ஆதலினால் வண்ணார் பண்ணை என்பது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுகின்றது. இவரது தந்தையார் ராமநாதர், தாயார் சின்னாச்சி பிள்ளை. இவரும் சிவபக்தி அடியவர்கள் ஆவார்கள். பக்தியில் சிறந்து விளங்கினர். வீட்டிற்கு வரும் சிவனடியார்கள் எவரையும் அம்மையார் மனம் வந்து உபசரித்து அனுப்புவர். இவர்களுடைய குடும்ப சொத்து இந்த அடியார் பக்தி ஒன்றுதான். மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் என்பதை நன்குணர்ந்தவர்கள். கடை சுவாமிகளும் இந்த இல்லத்திற்கு அடிக்கடி எழுந்தருள்வதுண்டு. ஒரு நாள் அம்மையார் சுவாமிகளை இருத்தி சோறு குழைத்து சுவாமிகளுக்கு ஊட்டி கொண்டிருந்தார். சிறுவனை அருளம்பலமும் பக்கத்திலேயே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். சுவாமிகள் தமது கையினால் உடலை தடவி அருளம்பலத்திற்கு உணவு ஊட்டினார். சுவாமிகளுடைய பிறப்பு 1865 நிகழ்ந்தது. குடும்பத்தில் இவரே கடைசி பிள்ளை. கடைக்குட்டி என்று மிக அருமையாக வளர்க்க பெற்றார். இயற்கை விவேகமும் முயற்சி திறனும் பொருந்திய அருளம்பல சுவாமிகள் மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் சித்தியடைந்து இளம் வயதிலேயே ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஆனார். ஆங்கில மோகம் அதிகரித்திருந்த அந்த காலத்தில் இவர் ஆங்கில நாகரிகத்துக்கு அடிமையாகாமல் தூய தமிழனாகவே வாழ்க்கை நடத்தினார். இளமையிலேயே சுவாமி விவேகானந்தர் தமது வீட்டிற்கு வரும் சன்னியாசிகளிடம் நீர் கடவுளை கண்டீரா, எனக்கும் காட்டுவீரா என்று கேட்டது போல அருளம்பலரும் கடவுளை பற்றி கேள்விகள் கேட்டு எல்லோரிடமும் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். இவரது கேள்விகளை கேட்போர் இவர் முன் ஒரு நாஸ்திகனே என்று ஐயமுறுவர். அக்காலத்திலே பகுத்தறிவுவாதிகள் சங்கம் என்றொரு சங்கம் இருந்தது. அதிலே இவர் அங்கத்தவராகி அவர்களுடைய நூல்களை நன்கு கற்றார். அப்பர் சுவாமிகள் சமண சமயத்திலேயே சேர்ந்து சமண நூல்களை கற்று பாண்டித்துவம் அடைந்தது போல பகுத்தறிவுவாதிகளுடைய நூல்களை நன்கு கற்று அவர்களுடைய வாதத்தில் திறமை பெற்றவராக விளங்கினார். இவர் வாதிக்கும் போது ஆழ்ந்து உள்ளுணர்ந்து வாதத்தை நடத்துவார். அதனால் இவரது போலித்தன்மை மறைந்து உண்மை நிலை வெளிப்படலாயிற்று. தன்னை தானே ஆராய்பவர்களுக்கு மிக கெதியில் ஆத்ம ஞானம் கைகூடி விடுகின்றது. கடவுள், உயிர், உலகம் என்பன பற்றி ஆராய தலைப்பட்டார். கடவுள் அருளை பெறுவதற்கு உபாயம் யாது என்ற விசாரணை மிக மும்முரமாக நடைபெற்று வந்தது. இவ்வாறு அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இறைவன் தொடர்பாக ஆராய்ந்த ஒரு நபர் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் பல்வேறு வினாக்கள் எழுகின்ற போதே அதனுடைய தேடலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் இருக்கிறாரா, எனக்கும் இறைவனை காட்டுவீர்களா என்று சொல்லி அந்த இறைவன் மேல் கொண்ட அந்த பக்தி அன்பை வெளிப்படுத்தும் முகமாக எப்பொழுதுமே இறைவனை இவர் தேடிக்கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்லாமல் சிறு வயதிலிருந்து இவர் கல்வியிலும் சிறந்த ஒரு நபராக விளங்கி இருக்கின்றார். இவர் எங்களுடைய இந்த சமயப்பற்று மாத்திரமல்லாமல் மொழி பற்றுடையவராகவும் விளங்கினார். வெவ்வேறு மொழிகள் அன்றைய காலத்தில் இருந்திருந்தாலும் தமிழ் மொழியில் இருந்த பற்று காரணமாக அவர் வெவ்வேறு மொழிகளில் நாட்டம் காட்டுவதை குறைத்திருந்தார்.
தமிழ் மொழியிலேயே தன்னுடைய முழு விடயத்தையும் ஆராய தலைப்பட்டார். இவ்வாறாக இருக்கையிலே இவருடைய தேடுதல் அதிகமாகி இலகுவில் இறைவனை கண்டறிந்தார் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அருளம்பல சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சித்தர்களுக்கு பணிந்த ஒரு நபர், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய வழிநடத்தல்களுக்கு இணங்கி செயற்பட்ட ஒரு நபர் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறாக இருக்கையிலே அருளம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் நிகழ்ச்சியிலுமே தொடர்ச்சியாக பார்க்கலாம். இவருடைய காலப்பகுதியில் இந்தியாவில் ஒரு மகான் இருந்தார். இவர் தாம் இருந்த இடத்திலேயே முன்னேற்பாட்டின்படி குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நேரத்தில் தீட்சை செய்து வைப்பார். இத்தருணத்தில் அவரோட தொடர்புடைய உலகின் பல பாகங்களில் உள்ளோருக்கும் தீட்சை கிடைத்து வந்தது. கடவுளருளை பெறுவதற்கு இது தகுந்த உபாயமாகும் என்று கூறினார். அருளம்பலவாணர் அச்சங்கத்தில் தாமும் ஒரு அங்கத்தவராக சேர்ந்தார். அதற்கு சுத்த தர்ம மண்டலம் என்பது பெயர். இவரது தீவிர முயற்சியினால் இலங்கை சபையின் பிரதிநிதி ஆனார். இவர் யாழ்ப்பாணம் கச்சேரியில் மாகாண பகுதி பிரதம லிகிதராக கடமையாற்றினார். இவர் வண்ணார் பண்ணையிலிருந்து கச்சேரிக்கு தினமும் சென்று வருவது வழக்கம். இக்காலப்பகுதியில் குழந்தைவேர் சுவாமிகளும் வண்ணார் பண்ணையில் தமது பூர்வாசிரம் ஒன்றுவிட்ட சகோதரியர் வீட்டுக்கு போக வர இருந்தார். இதனால் குழந்தைவேர் சுவாமிகளுடைய அடியார்களை தரிசிக்கவும் அவர்களோடு அளவலாகவும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இதனால் ஒரு ஆத்மீக தாகம் ஏற்பட்டிருந்தது. சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவரிடம் வலுப்பெற்றிருந்தாலும் மனிதனை மனிதன் வழங்கும் வழக்கம் இவரது உள்ளத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் இவரது அறியாமையே ஆகும். குரு வேறு தெய்வம் வேறு அல்ல, தெய்வமே தான் குரு உருவில் நின்று அருளை கொடுக்கின்றார். குருவை சாதாரண மனிதர் என்று கொண்டால் அவர் குருவாக இருக்க முடியாது. குழந்தைவேர் சுவாமிகளுடைய அணுக்கமான பக்தர்களை சபாபதி என்பவரும் ஒருவர். இவரும் வண்ணார் பண்ணையை சேர்ந்தவரே. இலர் திருவாசகம் பாடினால் கண்ணீர் மல்காதவர்கள் இவர் என்றே கூறலாம். இந்த சபாபதியார் தனது குருநாதரிடம் போவதும் வருவதும் அருளம்பலம் அவர்களுடைய வீட்டை தாண்டியேதான். அடிக்கடி அருளம்பலவாணர் சபாபதியாரை தனது வீட்டிற்கு அழைத்து மனிதனை மனிதன் வணங்கலாமா என்பது பற்றி தீவிரவாதம் புரிந்து வந்தார். இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கை வரலாற்றினூடாக நாங்கள் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அநேகர் சிந்திக்கின்ற ஒரு விடயம் குருவை வணங்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குருதான் இறைவன், இறைவன் தான் குரு என்பதை அறிந்து கொள்வதனூடாக நாங்கள் பல விடயங்களில் நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அருளம்பலவான சுவாமிகள் எப்பொழுதுமே சிந்திக்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் மனிதனை மனிதன் வணங்கக்கூடாது, நாங்கள் எப்பொழுதுமே தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பது அவருடைய ஒரு கருத்தாக இருந்தது. இதனால் இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் குரு தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அன்றைய காலத்தில் குழந்தைவேர் சுவாமிகளை பார்ப்பதற்காக அவரை தரிசிப்பதற்காக சென்று வருகின்ற பலரை இவர் அவதானித்து அவர்களிடம் கேள்விகளை கேட்பது வழமையாக இருந்தது. இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தன, இவர் குருவை தரிசித்தாரா, அது மாத்திரமல்லாமல் இவருடைய பிரதான குருவாக யார் இருந்தார் என்ற கேள்விக்கு வினாக்களுக்கு விடையளிக்கும் மூலமாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக வித்தியாசமான கோணத்தில் நகர்ந்து சென்றதுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவருடைய பிறப்பு ஓரிடமாக இருக்கின்றது, அது மாத்திரமல்லாமல் இவருடைய இறப்பு ஓரிடமாக இருக்கின்றது. இவர் பயணித்த காலங்கள் வெவ்வேறு திசைகளில் சென்றிருக்கின்றன. ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.